ஆயிரம் கேள்விகளோடு அநேக குழப்பங்களோடு கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறாங்களா, கர்த்தர் என்னோடு தான் இடைப்படுறாங்களா என்ற கேள்விகளோடு இருக்கிற உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை இன்றைய காலை வேளையிலே தியானிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29 31வது வசனம் சொல்லுகிறது, பலவீனமான நேரங்களில் கூட இருக்கிற தேவன். அந்த வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள், வாலிபர்கள் இடறி விழுகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அழகாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கும், நம்முடைய சூழ்நிலைகளில் பலன் இல்லாதது போல இருக்கும். வியாதியின் நேரத்திலையோ சரி, இல்லை உள்ளத்தின் ஆழத்திலேயோ சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ சரி, ஏதோ ஒரு சோர்வு நம்மளை பலவீனமாக்கி இருக்கும். அந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு கவலையிலையோ கண்ணீரிலோ கஷ்டத்திலேயோ உள்ளுக்குள்ள அநேகமான கேள்விகளோடு இருக்கிற இன்றைய வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு பலனை தருகிற தேவன், அவர் உங்களை பலனை பெருக பண்ணுகிற தேவன், அவர் உங்களை நன்மையாக நடத்துகிற தேவன். இந்த இடத்துல சொல்லுகிறது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுகிறது. உங்களுக்கு பலன் எங்கேருந்து வரும் என்கிறதை, அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் சோர்வாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடையாக இருக்குது, என் வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குது, என் வாழ்க்கையில் சோர்வாகவே இருக்குது அப்படின்ற கேள்விகளோடு இருக்கிற உங்கள் மத்தியில் சொல்கிறேன், ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த பலவீனங்கள் மாற ஒரு ரகசியமான வார்த்தை இருக்குது. என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், இல்லை கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலன் என்கிற ஒன்று உண்டு என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி அழகாக எழுதுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கும். அந்த பலன் எப்படி கிடைக்கும்னு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாருன்னா, கழுகுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும், இரண்டாவது லைஃப் ஒன்று கிடைக்கும். கழுகை பற்றி அநேகர் பேசியிருப்பாங்க. கழுகை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுறாரு தெரியுமா? கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்ற வசனத்தை சொல்கிறார். ஏன்பா கழுகை இங்கே ஒப்பிட்டு சொன்னார்? சோர்ந்து போகிறவர்களுக்கு, பலன் இல்லாதவர்களுக்கு, சத்துவம் இல்லாதவர்களுக்கு இங்கே ஏன் கழுகை பற்றி சொல்லுகிறார் என்றால், காத்திருப்பு அப்படின்ற ஒன்று கழுகுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஒரு கழுகு காத்திருக்காவிட்டால் அதனுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியம் நடக்காதான். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அதனுடைய ரெண்டாவது லைஃப் ஆரம்பிக்கும். ஒரு பெரிய கண்மலை மேலே போய் படுத்துட்டு, இல்லை அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு, தன்னுடைய எல்லா அழகுகளையும், தன்னுடைய பழைய சரீரத்தில் இருக்க எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருமா. ரெக்கையில் இருந்து எல்லா முடியையும் பிச்சு போட்டுரும், நகத்தை பிச்சு போட்டுருமா, அழகை கொத்தி அதை உடச்சிருமா. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோமா, ப்ராப்பராக செய்து முடிச்சுட்டு அது பொறுமையாக காத்திருக்குமா. எதுக்கு காத்திருக்கும்னா, அதனுடைய ரெக்கைகள் புதிதாக முளைக்கிறதுக்கு காத்திருக்குமா, அதனுடைய நகங்கள் புதிதாக முளைக்கிறதுக்கு காத்திருக்குமா, அது மொக்கையாக்கின அதனுடைய அழகு திரும்பவும் கூர்மையாகிறதுக்காக காத்திருக்குமா. எதற்காக தெரியுமா? தன்னுடைய பழைய பலன் அதுக்கு வருகிறதுக்காக, தன்னுடைய புதிய பலன், பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த புதிய பலன் வர்றதுக்காக காத்திருக்குமா. பழைய வாழ்க்கைனா என்னென்னா, தன்னுடைய தாயின் கருவியில் உருவாகி அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுக்கப்புறமா அது வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிக்கும் போது இருந்த பலன், அந்த பலன் 40 வருஷம் கழித்து திரும்ப அந்த பலனை கிடைக்குமா. அது வரைக்கும் காத்திருக்கும் அப்படின்னு பறவைகளை ஆராய்ச்சி செய்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ அது எல்லாவற்றையுமே திரும்பவுமாய் புதுப்பித்ததுக்கு அப்புறமா அது திரும்பவுமாய் வானத்தில் ரெக்கையடைத்து பறக்குமா. காற்று போன திசையில் போகாது. காகங்கள் காற்று போகிற திசையில் போகும், குருவி காற்று போகிற திசையில் போகும். ஆனால் கழுகு காற்று போகிற திசையில் போகாதான், அது எது திசையில் போகுமா. எதிர்த்து போராடி பறக்கிற குணமுடையது தான் இந்த கழுகு. தன்னை காட்டிலும் இடையில் பயங்கரமாய் 2 மடங்கு 3 மடங்கு 10 மடங்கு அதிகமாக இருக்கிற இரையை தான் அது பிடிக்குமா. இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையது தான் இந்த கழுகு. இப்படிப்பட்ட பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்படின்றது தான் சொல்லப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ மட்டும்தான் இருந்தால் போதும், இந்த நன்மை மட்டும்தான் இருந்தால் போதும்னு நினைக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் இப்படி சொல்லுகிறது, காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் புதிய பலன் கிடைக்கும்.
நான் போதும் என்கிறதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு இரட்டத்தனையாயோ இல்லை 3 மடங்கோ 4 மடங்கோ இல்லை 10 மடங்கோ இல்லை 100 மடங்கோ அதிகமாய் கொடுத்து என்னை புதிய பலனுக்குள்ளே நடத்துவார் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறேன். இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். புதிய பலனை கர்த்தர் தருவாங்க. அதுக்கு பொறுமையாய் காத்திருங்க. இந்த ரகசியத்தை மறந்துடாதீங்க. பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஒரு நாள் வரும், புதிய பலனை கர்த்தர் தருவாங்க. இந்த உலகத்தையும் ஆண்டு கொள்ளலாம். அவருடைய வருகையிலும் அவரை முகமுகமாய் தரிசிக்கலாம். இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க.